நாகை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்கடையூர் கோவில் சென்று கொண்டிருந்த வேன் மோதி வேளாங்கண்ணி நோக்கி நடந்து சென்ற பக்தர்களில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் வேனில் பயணம் செய்த 14 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விபத்து எப்படி நடந்தது? காயமடைந்தவர்களின் நிலை என்ன தற்போது? அதாவது நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த வல்லமுருகையைச் சேர்ந்த 10 பக்தர்கள் நேற்று இரவு நடைபயணமாக வேளாங்கண்ணி செல்வதற்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க சீர்காழி அடுத்த சூரகாடு என்ற கிராமத்துல இன்று காலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்புறம் அந்த வேனோட டயர் வெடிச்சு அவங்க மேல மோதி இருக்கு. இதுல வேன் டயர் வெடிச்ச சத்தத்தை கேட்டு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தவங்களாம் அருகில உள்ள வாய்க்கால குதிச்சு உயிர் தப்பிய நிலையில கடைசியாக நடந்து வந்த வல்லமுருகையைச் சேர்ந்த இளஞ்சியம் அப்படிங்கிற பெண் அந்த வேன்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இப்ப காயமடைந்தவர்களை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில சேர்ந்திருக்காங்க. மோகன், இந்த விபத்தினால ஏதாவது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சா? வாகனங்களை தற்போது அப்புறப்படுத்திட்டாங்களா? அங்க நிலைமை எப்படி இருக்கு? சீர்காழி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை நடந்த இந்த விபத்தால சுமார் அரை மணி நேரம் அந்த வகையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே அங்க விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் கிரேன் உதவியோட அந்த விபத்து ஏற்படுத்திய வேனை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. இப்போதைக்கு அங்க வேன் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கு. தமிழரசன். மோகன், இப்ப காயமடைந்தவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரதா சொன்னீங்க. அவங்க நிலைமை எப்படி இருக்கு? அவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சிகிச்சை தேவைப்படுதா? அது குறித்த விவரங்கள். அதாவது தமிழரசன், அந்த பக்தர்கள் கூட்டத்துல புகுந்த வேன் அங்க இருந்த மரத்துல மோதி கடைசியா நின்றுருக்கு. அப்ப அந்த வேன்ல பயணம் செஞ்ச புதுமண தம்பதிகள் உட்பட 14 பேர் காயமடைந்து சீர்காழி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெவியான காயம் இல்லை அப்படிங்கிறத உள்நோயாளிகளா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. தமிழரசன்.